நிகழ்தகவு. கணவரை கொன்று 7 வருடங்களாக நாடகமாடிய மனைவி. ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவரை கொல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த பயங்கரம். கணவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டதாக கூறி பக்கா ஆக்டிங். கணவரை கொன்றுவிட்டு கமுக்கமாக இருந்த ராட்சசி மனைவி 7 வருடங்களுக்கு பின் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? ஆபீஸ்ல இருந்த ஒரு இளைஞரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சில ஆடியோக்கள் வந்திருக்கு. அந்த ஆடியோ இளைஞருக்கு மட்டுமில்லாம அவரோட குடும்பத்துல உள்ள எல்லோருக்குமே பகிரப்பட்டிருக்கு. ஒர்க் பிஸியில இருந்த இளைஞர் ஸ்பாம் ஆடியோ ஏதாவது இருக்கும்னு நினைச்சு அந்த ஆடியோவை ஓபன் பண்ணாம விட்டு இருக்கார். ஆனா அந்த ஆடியோ ரிசீவ் ஆன அடுத்த 10 நிமிஷத்துல அந்த இளைஞருக்கு அவங்க அம்மா, தம்பி, அக்கா கிட்ட இருந்து மாத்தி போன் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகு வாட்ஸ்அப்ல வந்த அந்த ஆடியோவை இளைஞர் ஓபன் பண்ணி கேட்டு இருக்கார். அதுல ஒரு செல்போன் ரெக்கார்டிங் ஆடியோ. அந்த ரெக்கார்டிங் ஆடியோவை கேட்டதும் இளைஞரோட முகமே மாறினதோட பதற்றமாகி இருக்கார். அப்படி அந்த ஆடியோவுல என்ன இருந்துச்சு? அந்த ஆடியோவை கேட்டு இளைஞர் எதுக்காக ஷாக் ஆனார்? 2019 அந்த இளைஞர் கூட பிறந்த அண்ணன் பீரப்பா ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்துட்டதா நினைச்சு சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவரோட உடலை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த சூழல்ல யாருமே நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம்தான் அந்த ஆடியோவுல இருந்திருக்கு. அதை கேட்டுத்தான் இளைஞரும் அவரோட குடும்பமும் அதிர்ச்சியாக இருக்காங்க. பீரப்பா இயற்கையா மரணம் அடையல, அவரோட மனைவி சாந்தாபாய் தான் கொலை பண்ணிருக்காங்கிற விஷயம் மொத்த குடும்பத்தையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இவ்வளவு வருஷமா பீரப்பா மாரடைப்பால தான் உயிரிழந்தாருன்னு நினைச்சிட்டு இருந்த குடும்பத்துக்கு அந்த ஆடியோவால தான் கடந்த 7 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு. அந்த ஆடியோவோட நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பீரப்பாவின் தம்பி அண்ணி சாந்தாபாய் மேல புகார் கொடுத்திருக்கார். அந்த புகார் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ்காரங்க சாந்தாபாயையும் அந்த ஆடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண கூலிப்படை கும்பலையும் பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாங்க. அதுலதான் கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி பீரப்பாவுக்கு நடந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. கர்நாடக மாநிலம் கலப்புரையில உள்ள கன்னி கிராமத்தை சேர்ந்த பீரப்பா சாந்தாபாய் தம்பதிக்கு குழந்தை இல்ல. இதுக்கு நடுவுல சாந்தாபாய்க்கு அதே கிராமத்தை சேர்ந்த நபரோட பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. பீரப்பா வேலைக்கு போன நேரம் பார்த்து காதலனை அடிக்கடி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க சாந்தாபாய். இத பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பீரப்பா கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பான பீரப்பா தன்னோட மனைவிய கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் சாந்தாபாய் தன்னோட தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் திருந்தாம உன் இஷ்டத்துக்கு பண்றியான்னு பீரப்பா மனைவி சாந்தாபாயை அடிச்சிருக்கார். இனிமே நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதோட சாந்தாபாயோட செல்போனையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு பீரப்பா. இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிச்சதால கடுப்பான சாந்தாபாய் தன்னோட காதலன் கூட சேர்ந்து கணவனை கொல்ல பிளான் பண்ணி இருக்காங்க. இதுக்காக 2 பேரும் கூட்டு சேர்ந்து கூலிப்படைக்கு பீரப்பா கதையை முடிக்க கச்சிதமா திட்டம் போட்டு இருக்காங்க. பிளான் படி சம்பவத்தன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு காதலன் கூலிப்படையை சேர்ந்த 4 பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். காதலன் கதவை லைட்டா தட்டுனதுமே சுதாரிச்சுக்கிட்ட சாந்தாபாய் மெதுவா போய் கதவை திறந்து விட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காதலன் கூலிப்படையை சேர்ந்த 4 பேரும் சேர்ந்து ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த பீரப்பாவோட கை கால்களை இறுக்கமா பிடிச்சிருக்காங்க. சாந்தாபாயோட கள்ளக்காதலன் வீட்டுல இருந்த தலையணையை எடுத்து பீரப்பாவோட முகத்துல அமுக்கி துடிக்க கொண்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கட்டிலுக்கு பக்கத்திலேயே நின்னு சாந்தாபாய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில மாமியாருக்கு போன் பண்ண சாந்தாபாய் உங்க மகன் தூக்கத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டாருன்னு சொல்லி ஆக்டிங் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பீரப்பாவோட உடலையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. கணவனை கொலை செஞ்சுட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம கடந்த 7 வருடங்களா சகஜமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க சாந்தாபாய். கணவன் பீரப்பாவை கொலை பண்ண போது கூலிப்படைக்கிட்ட பேசின தொகையை சாந்தாபாய் இப்ப வரைக்கும் தராம இழுத்தடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால ஆத்திரமடைஞ்ச கூலிப்படை கும்பல் சாந்தாபாய் கிட்ட பேசும்போது ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை பீரப்பாவோட தம்பி உட்பட உறவினர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கு. அந்த ஆடியோக்களால தான் சாந்தாபாய் கடந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் சிக்கி இருக்காங்க.
சாந்தாபாயோட வாக்குமூலத்துல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லவே சாந்தாபாய் உட்பட 4 பேரை கைது செஞ்ச போலீஸ் அவங்கள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க.